ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஆனியன் சமோசா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா அரை மணி நேரம் ஊற விட்ருங்க. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிக்கோங்க. மெல்லிசாக தேய்க்கணும். தேய்ச்சிட்டு தோசைக்கல்லில் 2 சைடு திருப்பி போட்டு ஒரு 20 செகண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த ஷீட்டை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சமோசா ஷீட் தயார். இப்போ ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் பாதி அளவு வணங்கினா போதும், முழுசாக வணங்க தேவையில்லை. இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்தா சமோசா ஷீட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. உள்ளே ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. ஓரங்களை மைதா மாவை கரைச்சிட்டு பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு ஒட்டிடுங்க. இப்போ நம்ம எல்லா சமோசாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. கடாய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச உடனே ஒரு சமோசாவாக உள்ளே இறக்கி பொரிச்சிக்கோங்க. நான் சின்ன கடாய் வச்சதுனால ஒன்றா போடுறேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய சைஸ் வச்சிங்கன்னா 2, 3 போட்டு கூட பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போது சூப்பராக சமோசா தயாராகிடுச்சு. வாங்க நீங்களும் சமோசா சாப்பிட்லாம். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு மினி விலாகில் பார்க்கலாம். பாய்.